ஓகே गाइस ரிவெஞ்சா ரிப்பீட்டான்னு பார்த்தேன். ரிப்பீட் தான்டா நமக்கெல்லாம். இன்னைக்கு பல கூத்துக்கள்லாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ் போடும்போது காயின் கீழே விழுறதுக்குள்ளே ரெஃப்ரி வந்து பார்த்துட்டு இந்தியா தான் ஜெயிச்சிச்சுட்டாங்க. நம்ம பவுலிங் சூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் ஃபிஷியா இருந்துச்சு. நம்ம தான் உண்மையிலே டாஸ் ஜெயிச்சாமா இல்ல நமக்கு ஏத்த மாதிரி இவனுக்கு ஃபேவர்ஸம் பண்றானுங்களா என்னன்னு தெரியல. ஜெயிச்சவன பவுலிங் தான். பாகிஸ்தான் ஒருவேளை ஜெயிச்சிருந்தாலும் அவனுங்களும் பவுலிங் தான் சொல்லியிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனும் அதே தான் சொன்னான். நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவருக்கு பாகிஸ்தான் ஒரு மாதிரி பரபரப்பா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. என்னன்னே தெரியல. இந்த ஃபர்ஹான்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். அந்த ஓப்பனர் அவன் உண்மையிலே பும்ராவை நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். பும்ராக்கு என்னன்னே தெரியல 45 ரன் கொடுத்துருக்கான் பும்ரா. இது வந்து பும்ரா ஸ்டைலே இல்ல. மத்தபடி பாத்தீங்கன்னா கேட்ச் எல்லாம் கரும மாதிரி விட்டானுங்க. ஃபர்ஸ்டே டக் அவுட் ஆக வேண்டியவனை 50 ரன் வரை அடிக்க வச்சது அபிஷேக் சர்மா தான். இன்னைக்கு ஃபீல்டிங் ரொம்ப கோட்டை விட்டானுங்க. சப்பையாலாம் விட்டுட்டு இருந்தானுங்க குல்தீப் யாதவ்லாம். ஆனாலும் நம்ம பசங்க பிடிச்சி வந்துட்டானுங்க. செகண்ட் ஹாஃப் கரெக்டா 10 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவம் டூபே ஒரு மாதிரி வெறித்தனமா போட ஆரம்பிச்சிட்டா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் இப்படி வச்சுட்டு அப்படிலாம் போட ஆரம்பிச்சா 2 விக்கெட் சருன்னு தூக்குனா. அதுக்கப்புறம் நம்ம மேட்சை பிடிச்சிட்டோம். நான் கூட ரிவெஞ்ச் கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். போன வாட்டி வந்து இந்த நேஷனல் ஆந்தம்லாம் வந்து தப்பான பாட்டு போட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனதுக்கு எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு நாங்க அட்டிக்கிறோம்டா இப்ப ரிவெஞ்ச் அப்படின்னு எதுவும் கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா 2022 ஏசியா கப்ல இதே தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் நம்ம ஜெயிச்சோம். செகண்ட் டைம் அவங்க ரிவெஞ்ச் கொடுத்துட்டானுங்க. அந்த மாதிரி எதுவும் ஆயிருமோ நினைச்செல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா பரவாயில்ல. இது ஒரு நல்ல மேட்ச் தான். நல்ல ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒன் சைடு பக்கா போரிங் மேட்ச். தூக்கம் வந்துருச்சு. ஆனா இது கொஞ்சம் ஒர்த்தான மேட்ச். அது மட்டும் இல்ல ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு தர்மடி வாங்கினதை பார்த்தோம். சின்ன பசங்க போட்டு தனது டீமை வந்துட்டு இந்த அடி அடிச்சதை வந்து நம்ம பார்த்தோம். ஹாரிஸ் ராஃப் வந்து அபிஷேக் சர்மாட்டெல்லாம் போய் வம்பெடுத்துட்டு இருந்தா. எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலை தெரியல. இந்த கிழட்டு வயசுல என்ன இந்த ஆளுக்கு பிரச்சனைன்னு தெரியல. இந்த கண்ணா லட்டுத்துங்க ஆசையா படத்துல இந்த பவர் ஸ்டார் வந்துட்டு இந்த ஸ்கூல் பசங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் சின்ன பையன் அபிஷேக் சர்மாட்ட போய் வம்பெடுத்து சீனை போட்டுட்டு இருக்காரு. இந்த கிழட்டு பையன் பேசி சூத்தடி வாங்கினதுதான் மிச்சம் அவங்க டீம். அவன் அடிச்சாலும் பரவாயில்ல. சுமன் கில்லும் கூட சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு. ஷஹீன் ஷா அஃப்ரிடி வம்பிழுத்து பார்த்துட்டான். ஷஹீன் ஷா அஃப்ரிடிக்கு ஈகோ எல்லாம் உடஞ்சி சதறி போயிட்டு ஃபர்ஸ்ட் பாலே 6. போன வாட்டி 4-6 இந்த வாட்டி 6 அடிச்சு ஆரம்பிச்சிட்டான் அபிஷேக் சர்மா. ஈகோ உடஞ்சி அசிங்கப்பட்டு போனதுதான் மிச்சம் பாகிஸ்தான் பவுலர் எல்லாருமே. சொல்ல போனா ஹாரிஸ் ராஃப் மட்டும்தான் டீசெண்டா போட்டான். அவன் தான் ஒரு 2 விக்கெட் எடுத்தான். சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆயிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் மேட்சை காப்பாத்திட்டானுங்க. என்ன அடிரா அப்படியே பிளாஸ்ட் மாதிரி இருந்து. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்துட்டு ஏன் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனானுங்க அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சானுங்க. 171 அடிச்சனா நம்ம பிடிச்சிடலாம்டா, நம்ம லாஸ்ட் பால் 6 அடிச்சலாம் முடிச்சிருக்கோம், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம்டா, சக்சஸ் நமக்கு தான்டா அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. நடக்க யோசிக்கவே டைம் கொடுக்கல. அவனுங்க கேப்டன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியல, யோசிக்கவே டைம் கொடுக்கல. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி குதூகலமா இருந்தானுங்க. எஸ் நம்ம தாண்டா இன்னைக்கு அடிக்க போறோம் இங்கிலாந்து, நம்ம தாண்டா இன்னைக்கு இந்தியாவை அடிக்க போறோம் அப்படிலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்தா அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் வச்சு சாத்தி எடுத்ததுல சூத்த மூடிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டானுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்து மறுபடியும் கை கொடுக்கல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொடுக்காமலே இருந்து உங்க வேலையை பார்த்துக்கோங்க. இவனுங்களை ஃபைனல் மட்டும் வர விட்டுறாதீங்க. திருப்பி இவனுங்களை பார்க்க முடியாது என்னால. திருப்பி ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஹைப் என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. பட் ஒர்த்தான மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு இது வந்து ரொம்ப பரவாயில்ல. எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, அந்த சஞ்சு சாம்சன் வந்து ஐயோ எப்படி கஷ்டப்படுறான்டா, அதுதான்டா பார்க்க முடியல. அவன் வர்ற சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ ப்ரெஷர் சிச்சுவேஷனும் இல்லை, அவ்வளோ கஷ்டமாவும் இல்லை. ஃபர்ஸ்ட் போன மேட்ச் இந்த ஒமானோட விளையாடும் போது ஒரு 50 போட்டான். அதுவே நம்ம என்ன சொன்னோம், சஞ்சு சாம்சன் நல்லா விளையாண்டான், பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியே தான் விளையாண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னோம். இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய டோட்டல்லாம் இல்லை. எனக்கு புரியுது, சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனர் தான். எனக்கு சஞ்சு சாம்சன் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். சஞ்சு சாம்சன் ஒரு ஓப்பனர் தான், 1 டவுன் விளையாடுவான். அதுக்காண்டி வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணானா கஷ்டம். 17 பால்ஸ்க்கு 13 ரன்ஸ் எல்லாம் அடிக்கிறான். இது வந்து ரொம்ப சில்லியா இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறான். டைமிங் ரொம்ப மிஸ் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரெஷரை ஃபீல் பண்ணி விளையாடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி திலக் வர்மா வந்து எண்டிங்ல சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான். நல்லா இந்தியா ஈஸியா லேண்டு கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டானுங்க. அங்க என்னன்னா பங்களாதேஷ் வந்து அசால்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க ஸ்ரீலங்காவை போட்டு. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஷனக்கா வந்துட்டு பல வருஷம் கழிச்சு ஃபார்முக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். பவுலிங்கும் சூப்பரா போட்டான். பார்த்தா அங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஹிருதாயும் அவங்க டீம் ஓப்பனரும் வந்துட்டு
மேட்சை முடிச்சுட்டு போயிட்டானுங்க, சூப்பரா விளையாண்டானுங்க. ஆனா அதை கூட ஓவர் கான்பிடன்ஸ்ல பங்களாதேஷ் கடைசி வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் வந்து ஏதோ வந்து ஜெயிச்சுட்டு போனானுங்க. எப்படி சொல்றது, 5 பாலுக்கு 1 ரன் எடுக்கணும்னு இருக்கும், அதுல கூட 2 விக்கெட் விட்டு எதுக்கு இப்படி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல விளையாடுறாங்கன்னு தெரியல பங்களாதேஷ். பட் சூப்பரா விளையாண்டானுங்க. அன்எக்ஸ்பெக்டடா பங்களாதேஷ் வந்து நல்லா விளையாடுறானுங்க. நான் ஸ்ரீலங்கா வந்துட்டு மறுபடியும் உப்புக்கு சப்பம் ஆகும் தோணுது. மறுபடியும் பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் இருக்குது. பட் இந்த மேட்ச் வந்து ஒர்த்தான மேட்ச். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசென்டான மேட்ச் மாதிரி தெரியுது. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபியும் வந்துட்டு ஒரு மாதிரி சலிப்பா தான் இருந்துச்சு. அவ்வளோ பெருசா ஒன்றும் விளையாடல அப்படின்ற மாதிரி இருந்து. இது ஒன்றும் பெரிய மேட்ச்னா இல்லை கைஸ், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா இல்லை. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்து. நம்ம போட்டு பாகிஸ்தானை பந்து ஆடுறதுக்கு பைசா ஒருத்து மாதிரி இருந்துச்சு. அட்டிங்கடா, நல்லா சாவடிங்கடா, அவனுங்க பேசின பேச்சுக்கெல்லாம் சப்பு சப்புன்னு அறையலாம். ஹாரிஸ் ராஃப் எல்லாம் நீ எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் கைஸ். நல்லா ஹாரிஸ் ராஃப் தான் இன்னைக்கு நல்லா போட்டான். இருந்தாலும் எனக்கு ஹாரிஸ் ராஃப் டென்ஷன் ஆகிறது பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஒரு பேப்பர் வந்துட்டு அங்க பறந்து போனா கூட ஹாரிஸ் ராஃப் அதை பார்த்து டென்ஷன் ஆகிக்குவான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தலைவன் ராஃப். அவன் டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகி ஒரு சின்ன பையன் போட்டு அவனுக்கு டீமை பந்தாடுறது பார்க்க நல்லா இருக்கு. அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்கன்னா ஆஸ்திரேலியன் நினைச்சிட்டானுங்க போல. நாம வந்துட்டு இப்படி ஸ்லெட்ச் பண்ணா சின்ன பசங்க பயந்துருவாங்க. ஐயோ அபிஷேக் சர்மா வந்துட்டு ஐயோ ஹாரிஸ் ராஃப் அங்கிள் நம்மள நோக்கி தான் வருவாரு, நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லுவாரு, நம்ம கொஞ்சம் ஸ்லெட்ச் பண்ணி விட்டுருவாரு, நம்ம எப்படி விளையாடுறது அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கானுங்க போல சின்ன பசங்க. பார்த்தா சின்ன பசங்கள்ட்ட மரண அடி வாங்கிட்டு இருக்கானுங்க கிழட்டு பயலுக்கு எல்லாம் உட்காந்துட்டு. பட் சூப்பர் மேட்ச், நம்ம மறுபடியும் ஜெயிச்சிட்டோம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது இவனுங்க தோக்குறது. இன்னொரு வருது, இந்த டிவியில நீங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப மோசமா போடுறாங்க இப்பெல்லாம். அதாவது கிரிக்கெட்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல கிரிக்கெட் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. கிரிக்கெட்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா, அட்வர்டைஸ்மெண்ட்ல கிரிக்கெட் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் போடுறானுங்க. ஒரு ஓவர் முடிஞ்சோடனே கமெண்டேட்டர்ஸ் வந்துட்டு சொல்லணும், அந்த ரன் அண்ட் ஸ்கோரை வந்துட்டு சொல்லணும். 50 for 2 அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே ஆட் போடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு அதை சொல்றதுக்கு முன்னாடி ஆடு போட்டுறானுங்க. இப்ப லாஸ்ட் பால்ல வந்துட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறானா அந்த ஃபீல்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ஆடை போட்டு சாவடிச்சிடுறானுங்க. இது வந்துட்டு கிரிக்கெட் பாக்குற அந்த இன்ட்ரெஸ்டே வந்து லைட்டா கம்மி பண்ணுது. ஏன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது அவனுங்க ஆட் போடுறது. நீங்க வேணா பாருங்க, இந்த ஏசியா கப் ஃபுல்லா அப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க சோனில. ஒரு 6 அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 போற பாதி தூரத்துல ஆடு போட்டுருவானுங்க. அது வந்து உண்மையிலே கடுப்பாகுது எனக்கு மேட்ச் பார்க்கும்போது. நானே இன்னைக்கு நிறைய வாட்டி சலிச்சிட்டேன். டேய் கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கடா, நாங்க ஒரு கேமை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருக்கிறோம், முழுசா என்ன நடக்குன்னு எங்களுக்கு காமிங்க. கமெண்டேட்டர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது பாதியில கட் பண்ணிடுறானுங்க. இல்ல ஏதாவது ஒரு சண்டை நடக்குது ஓவர் கேண்ட்லன்னா அதையும் கட் பண்ணிடுறாங்க. எதையுமே பார்க்க வேண்டாம், மொத்தம் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போனோம்னா நான் ஏன்டா கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கணும் உட்காந்துட்டு, வெறியாகுது. ஏன்னா அவங்க போடுற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபேஸ்ல அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குதா, பாரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உண்மையிலே அது கொஞ்சம் காண்டா இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் முடிஞ்சு அந்த ஸ்கோரையும் விக்கெட்டையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஆடு போடணும். ஆனா இவனுக்கு ரொம்ப அவசரப்பட்டு வேணும்னே அவனுங்க ஆடை காமிக்கணும்னு சொல்லிட்டு முடியறதுக்கு முன்னாடியே போட்டேன்னா இது வந்துட்டு ரொம்ப பிசினஸ் மைண்ட் செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா இவனுக்கு போட்டு ஆடை போட்டு சாவடிக்கிறதெல்லாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கமெண்ட்ல போடுங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. பட் மற்றபடி இன்னைக்கு ஒரு டீசென்டான சண்டேவா இருந்துச்சு, ஒரு நல்ல மேட்ச். நான் கூட பாகிஸ்தான் வந்துட்டு ஏதாவது பண்ணுவானுங்க. போன வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, இந்த மேட்ச் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அடிச்சாதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்தியா வந்துட்டு எப்பவும் பாகிஸ்தான் அடிக்கிறது வந்து புதுசு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி நடந்துருமோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம பசங்க வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டானுங்க. மெயின் ரீசன் நம்ம ஏன் இப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றது காரணம் என்னன்னா, நம்ம வந்துட்டு நல்ல மைண்ட் செட்ல இருக்கிறோம். பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. பாகிஸ்தானுக்கு வந்து அந்த ஒரு இளவும் கிடையாது. அவனுங்க எதை பத்தியும் கவலைப்படல. அவனுங்க சும்மா வருவானுங்க. நான் தான் சொல்றேன், அவனுக்கு மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். நம்மள அவனுங்க அடிக்கணும்னா அன்னைக்கு டேல வந்துட்டு அவனுக்கு நல்லா ஃபீல் பண்ணும், நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிடலாம்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா தான் பாகிஸ்தான் அடிக்க முடியும். எப்பவுமே பாகிஸ்தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா மைண்ட் செட்ல தான் வருவானுங்க. அவனுங்க டோர்னமெண்ட் வின் பண்ணணும்னு வரவே இல்லை. அதுதான் உண்மை. நான் கூட ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ஏதாவது அண்டர் ரேட்டடா இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா உண்மையிலே பங்களாதேஷ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்டா வர்ற மாதிரி தெரியுது. இந்த வாட்டி வேற இந்த வருஷம் தான் வந்துட்டு எல்லா புது டீமும் வந்துட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வேற ஹாரி கெயின்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கான், டிராஃபி அடிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ஜெயிச்சாங்க டெஸ்ட் வேர்ல்ட் கப்பு.
அதே மாதிரி எதுவும் பங்களாதேஷ் எதுவும் அடிச்சுட்டு போயிடுவானுங்களோ, சைலண்டா ஒரு மாதிரி நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது. நான் அப்சர்வ் பண்ணும் போது அவனுக்கு நல்லா தான் விளையாடுறானுங்க. ஆப்கானிஸ்தான் பி மாதிரி விளையாண்டுட்டு போயிட்டானுங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவனாவது ஒருத்தன் டீம்ல நல்லா விளையாடுவான், டீமாவே விளையாட மாட்டானுங்க அவனுக்கு. எவனாவது ஒருத்தன் நல்லா விளையாடுவான், பவுலிங் எல்லாரும் நல்லா போடுவாங்க, இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் பங்களாதேஷ் ஒரு மாதிரி சைலண்டா நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட். நான் ஆக்சுவலா கன்ஃபார்ம் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவானுங்க, இந்த டார்கெட்லாம் அடிச்சுக்கிட மாட்டானுங்கப்பா. அப்படி என்னத்த பண்ண போறாங்க, அசரங்கா இருக்கான், எவ்வளவு பேர் இருக்கானுங்க அப்படிலாம் நினைச்சேன். துஷாரா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். பட் எதுவுமே நடக்கல. ஸ்ரீலங்கனுக்கு தோத்துட்டாங்க பங்களாதேஷோட. அதுவும் பாம்பு டான்ஸ் வர ஆடி சாவடிச்சிட்டு இருந்தானுங்க. ஏன்னா பங்களாதேஷ்க்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எப்பவுமே ஒரு ரைவல்ரி உண்டு. ஸோ பாப்போம் என்ன நடக்குன்னு. இப்போ மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் மேட்ச் நடக்கும். பிகாஸ் நாளைக்கு ஒரு பிரேக் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுங்களுக்கும் தான் மேட்ச் நடக்கும், நமக்கும் பங்களாதேஷ்க்கும் மேட்ச் நடக்கும். ஸோ பாப்பாங்க என்ன நடக்குன்னு. ஸோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.